கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடந்த காலத்தில் பலவிதமான கவலைகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சிரமங்கள், இவைகளையெல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு கை காலெல்லாம் ஓய்ந்து நமக்கு எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறது. அவ்வாறு கடக்கும் பொழுது அந்த ஜென்மகுருனுடைய தாக்கம் ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கான வினாவை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இந்த கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போறது. குரு நின்ற இடம் பாழ் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் ஒரு புறம் இருந்தாலும், குரு பகவானுடைய பார்வைகள் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் என்ற ஜோதிட விதிகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அந்த விதத்தில் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. கடகத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய 5வது பார்வை 5வது ஸ்தானத்திலேயே பதிகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பகவான் 5, 7, 9வது ஸ்தானங்களை பார்ப்பார். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் சொல்ல வேண்டிய சூக்ஷ்ம மந்திரம் சுராச்சார்யாய நமஹா என்ற திருநாமாவை 21 முறை ஜபம் செய்யுங்கள். அனைவரும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள்.